துவக்க விழா என்று இனியதாக அந்த லோகோ வந்து திறந்து வைத்த அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் சிறப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வின் இந்த முயற்சிக்கு முன்னெடுப்பாக இருந்த படத்தின் தயாரிப்பாளர் சத்யராஜ் என்னுடைய அருமை நண்பன். அவர் வந்து உங்க முன்னால சில 2 வார்த்தைகள் பேசுவார். இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியுடைய துவக்க விழா இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த ஒரு படம் ஃபஸ்ட்டு சுகுமாருடைய தயாரிப்பில் இயக்கத்தில் வர வேண்டிய படமாக இருந்துச்சு, திருக்குறள்னு சொல்லிட்டு. பட் அது சில சந்தர்ப்பங்களால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவரம் போயிடுச்சு. அதை படி திருப்பி நாங்கள் கொண்டு வரணும். அதோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமுதாயத்துக்கு நோக்கமான சப்ஜெக்ட், கண்டிப்பாக அவார்ட் வாங்கக்கூடிய ஒரு படம். ஸோ அதை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் நாங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்குண்டான சந்தர்ப்பம் இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எங்கள் அண்ணன் லியாகத் சார், செந்தில் அண்ணன், பாலாஜி அண்ணன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமீர் அண்ணன், பாண்டி அண்ணன், கார்த்திக் சுட்டியா சார் என் கூட சேர்ந்து இணை தயாரிப்பாளர், அப்புறம் காஜா மைதீன் அண்ணன், பிரதீப் பக்கா அண்ணன், அன்பு அண்ணன், ஸோ அப்புறம் சாரப்பம் அண்ணன். ஸோ நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாத்தையும் பேர் சொல்ல முடியாது, தெரியல எனக்கு. நிறைய பேர் ஒரு பேர் யாரை பேர் விட்டு தான் மன்னிச்சுக்கங்க. இங்கே வந்திருக்கூடிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி திரு தயாரிப்பாளர் சத்யராஜ், தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் உடைய ஒன் ஆஃப் த ஓனர். அவரும் இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, ப்ரொடியூசர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி பேசலாம். கொடைக்கானல் போய் 15 நாள் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக தொண்டை அடிக்கிடுச்சு. நம்ம சுகுமார் படத்தில் நடிக்க, அது இப்போ இந்த படத்துலையும் நடிக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. நடிக்கிறோம். சரி, இங்கே வந்திருக்கும் மேடையில் வந்திருக்கும் நண்பர்கள், முக்கியமாக விஜயகாந்துக்கு நல்ல டைலாக் எழுதி பெரிய தூக்கி விட்டு நம்ம யாக்க தெளிக்கணும். இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வெற்றிகரமாக வரும். விடலை பிள்ளையா பெரும் விடலையா? விடலை பிள்ளை ஒன்றா நல்லா இருக்கும். சரி, வாழ்க வளமுடன். சுகுமார் வணக்கம். பெருமனதோடு வாழ்த்திய எங்கள் அன்பு அண்ணன் சிந்தன் அவர்களுக்கு என்னுடைய அனைவருக்கும் காலை வணக்கம். காதல் சுகுமார் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நண்பர். நாங்கள் அதை அவர் சொன்ன மாதிரி டி ராஜேந்தரோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக தான் நாங்களாம் இருக்கோம். இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. சுகுமாருக்கு காதல் மேலே இருக்கிற ஆசையை இன்னைக்கு 25 ஆண்டுகள் நிறைவேற்றிட்டாரு சினிமாவில். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, சினிமாலெலாம் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிலைச்சி இருக்கணும்னா, இந்த மாதிரி ஜாம்பவங்களோடு இருக்கணும்னா அதுக்கு பெரிய கொடுப்பனை வேணும், உழைப்பு வேணும். அது சுகுமார்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கார். விடாமுயற்சியில் இருக்கிறதுனால தான் அவர் சினிமாவில் விடலை. இன்னைக்கு வரைக்கும் விடலையாகவே இருக்கிறாரு, விடாமல் இருக்கிறாரு சினிமாவில். அதனால் இந்த படம் விடாமல் நல்ல வெற்றி படமாக தயாரித்து டைரக்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகணும். மேலும் மேலும் காதல் சுகுமாரும் அந்த டீமும் நல்ல வளர்ச்சி அடையணும். எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துறைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளராக எழுத்தாளராக என்னை தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால்
என்னுடைய நண்பன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்ச உடனே என்னால் வராமல் இருக்க முடியல. ஏன்னா தங்கம் தங்கம்னு தான் நாங்கள் கூப்பிடுவாப்புல. அந்த மாதிரி ஒரு தங்கம். அந்த சொக்க தங்கத்தினுடைய இந்த விடலை படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்துறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இனிமே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கு நன்றி அன்புக்குமார் நண்பருக்கு. என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரை தந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 படங்கள் தயாரித்து இப்போ 9வது ஒரு படத்தையும் திரு நெல்லைக்கண்ணன் அவருடைய மகனை வைத்து இயக்கி கொண்டு அதில் நடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவை தான் எடுத்துக்கக்கூடிய எனக்கு எப்பவுமே என் பாசமாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்கு சொந்தம் திரு இசக்கி கார்வடன் அவர்களை அன்போடு வருக வருக என்று மேடைக்கு அழைக்கிறேன். மற்றது எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாரை பற்றியும் சுகுமார் என்கிட்ட அடிக்கடி பேசிட்டே இருப்பான். ரோபசங்கர் அவர்களுடைய அந்த கடைசி நாளுக்கு முன்னாடி கூட என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ என் படத்தில் அவர் நடிக்கிறதா இருந்தது. சுகுமார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் தயாரிப்பு அவர்களை நான் நேரத்தில் சந்தித்தேன். ஆனால் சுகுமார் என்ன 2 நாளில் பயணிக்கும்போது கூட நாங்கள் அடுத்த படம் ஒரு படம் கதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு என்னுடைய க்ளோஸான நண்பனும் கூட. சுகுமார் ஒரு அசாத்தியமாக எல்லா திறமையும் உண்டு அவர்கிட்ட. பாடணும்னா பாடுவான், ஆடுவான், வசனம் பேசுவான், ஜிம்னாஸ்டிக் கூட பண்ணுவான். திடீர்னு கர்நாடகா கர்நாடிப்பான். ஒரு அசாத்தியமான திறமை. ஏன் இன்னும் அவன் வந்து ஒரு பெரிய லெவலில், நான் பெரிய லெவலுங்கும் போது அவர் இந்த வடிவேல் மாதிரியோ இல்லை நான் செஞ்ச மாதிரியோ ஏன் இன்னும் வரலன்னு நினைக்கும்போது அவர் இடையில ஒரு பெரிய கேப். அந்த கேப்புக்கு ஒரு பெரிய விபத்து. அதை நமக்கு சொல்ல விரும்பலை. அதனால் அவர் தெலுங்கு அங்கே இங்கேன்னு போயிட்டார். ஆனால் இது 3வது படம் அவருக்கு. அசாத்திய திறமை, உண்மையிலே அசாத்திய திறமை. இந்த படம் உறுதியாக ஒரு பெரிய படமாக அவருக்கு அமையும். ஏன்னா எல்லா திறமையாக இருக்கிறவனும் திடீர்னு வெளிப்பட முடியாமல் போயிடுது. அது ஏனுங்கிற அந்த சூட்சுமம் மட்டும் அது ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்காக தான் நான் சுகுமார் வந்து காத்திருப்பான்னு நினைக்கிறேன். உறுதியாக இந்த படத்தில் வெல்லணும். அதுக்கு நானும் அவனோட துணை நிற்பேன் என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இசக்கி கார்வடன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக வந்து நம்முடைய தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் 3D பிக்சர்ஸ் நிறுவனத்தை வாழ்த்தி பேசுவதற்காக அண்ணன் திரு ராஜாராணி பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு இதன் முதல் வணக்கம். என்னுடைய மகன் ஸ்தானத்தில் இருக்கிற காதல் சுகுமார் அவரை நான் காதல் படத்தில் ரசித்தேன். அதுக்கு பின்னாடி என்னோட நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி என்னுடைய மகன் படத்தில் அவர் ஒரு வசனம் பேசியிருப்பார். அண்ணே சீக்கிரமாக ஐஸ் வாங்கிடுங்க அண்ணே, கரைஞ்சிட போதும்பார். அது வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும். வயசு போயிட்டே இருக்குது, இது பண்ணிகிட்டு இருக்குது, நீங்கள் உங்கள் முயற்சியில் விட்டு போயிடாதீங்கிறதுக்கான அந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை இருக்கும். அந்த வசனம் பேசி மறுபடியும் அவர் திரையில் என்னை பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நான் டெய்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் மூலியமாக. இங்கே அண்ணன் வந்து செந்தில் அண்ணன் வந்து நான் ராமராஜன் அண்ணன்ட்ட ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது அண்ணன் வீடு பக்கத்தில் தான். இங்கே வர ரசிகர்களில் நைஸாக தள்ளிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோக்கு 15 ரூபா எனக்கு கிடைக்கும். இங்கே ஒரு 25 பேர் வந்தேன்னா ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். அண்ணன் முதல் கேள்வி கேட்பாரு, இவன்கிட்டலாம் காசு வாங்கிட்டேங்க பாரு, வாங்கிட்டேன். அப்போ தான் வெளியே வந்து போஸ்ட் கொடுப்பாரு. ஏன்னா எனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறத நினைக்கிற அண்ணன். இயற்கையிலேயே அந்த குணம். ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தால் ஒரு 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு தானே வர்றான். அதனால நீ முதல்ல அவன்கிட்டலாம் காசு வாங்கிட்டுன்னு சொல்கிறேன், நான் அப்புறம் வரேன் பாரு, அவர்கிட்டையும் ஃபோட்டோ எடுப்பேன். அப்படியே அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் வீட்டுக்கு போவேன். அங்கே ஒரு 25 பேர் எல்லாருமே ஒரு ரசிகர்கள்லாம் 3 பேரும் 3 இடத்துக்கு கூட்டி போயிட்டு என்னுடைய பிள்ளைகளை அப்படித்தான் நான் வளர்த்தேன். பிள்ளைகள்லாம் படிக்க வச்சதெல்லாம் இந்த மாதிரி கலைஞர்களுடைய ஃபோட்டோகிராஃபராக இருந்து வந்ததுனால தான். லியாகத் அலி அண்ணன் வந்து நான் தூரத்தில் நின்று ரசிச்சிருக்கேன். சில் ஃபோட்டோகிராஃபராக போகும்போது அந்த அரங்கத்துக்கு வருவார். அந்த படப்பிடிப்புக்கு தளத்தில் பார்த்து வருவார். நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது. எனக்கு 68 வயசு. இன்றைக்கி தான் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். எனக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி. அண்ணே நன்றிண்ணே. அவருக்கு சின்ன வயசு தானே, தவறாம அண்ணன்னு சொல்லிட்டேன், இளைஞர்.
தொடர்ந்து வந்து நான் சினிமாவில் பயணிக்கிறதுக்கு நிறைய பேர் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். நான் வழக்கமாக சொல்கிறது தான், இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைவர் சிலருன்னு. இப்போ சினிமா நிறைய பேர் பயணிக்கிறோம், எல்லாருமே அந்த நோக்கத்தில் வந்து அடைஞ்சிடலான்னு தொடர்ந்து பயணிக்கிறது இல்லை, இடையில போயிடுறாங்க. அந்த வறுமை துரத்திக்கிட்டே இருக்கும். அதில் யாருமே வறுமையில் தாங்காமல் வந்ததே கிடையாது. எந்த நடிகரும் வந்திருக்க மாட்டார், வறுமைக்கு கீழே போய் தான் வந்திருக்கணும். அது மாதிரி தான் நான் எல்லா வகையிலேருந்து வந்தேன். இப்போ சுகுமார் வந்து இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா விடலைன்னு சொல்லும்போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, விடலை பசங்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த வேலையை பண்ணுறாங்கடா அப்படிம்பாங்க. அப்படி ஒரு இந்த விடலையை எடுக்கிறாரு அப்படின்னா விடாமல் அவர் சொன்ன மாதிரி விடலை, சினிமாவை அவர் விடலை இல்லையா, விடலைங்கிற மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். அவர் முயற்சி தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அது வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் செந்திலன், என்ன எங்க அண்ணனை பத்தி சொல்லணும், ரொம்ப சொல்லணும். அவர் கூட நான் வந்து ஒரு 86 85ல இருந்து நிறைய படம் ஒர்க் பண்ணேன். இல்ல பேசுதாண்டா, இந்த மேடையில எங்க அண்ணனை பத்தி தாண்டா சொல்லலாம். அப்புறம் தான் உலகத்தில் நல்ல மனிதர்னா உண்மையான நல்ல மனிதர். அடுத்து எனது மதிப்புக்குரிய மாமா அவர்களை 83ல இருந்து எங்க மாமா கூட நான் கூடவே இருக்கிறது. அவருக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லணும் நிறையா. இப்ப வந்திருக்கிற இந்த பூஜைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவேன். முதல்ல என்னுடைய வழக்கறிஞர் எங்க அண்ணன் வந்திருக்காங்க, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டா, எல்லா பத்திரிகை போட்டவர்களுக்கும் எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றேன். அதாவது தம்பி சுகுமார் வந்து விடாமுயற்சி, எங்க நடிக்கிறோட என் கூட நடிப்பாப்புல, ஒரு நிமிஷம் நான் போய் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரான்னு சொல்லி ஓடுவாப்புல. என்னப்பா இருக்குன்னா முக்கியமா இருக்கு, நான் வாரேன் சொல்லிட்டு போயிடுவாப்புல. அடுத்து பார்த்தா இந்த தயாரிப்பாளர் சத்யராஜ், அதாவது இதெல்லாம் கேட்டீங்கன்னா அவருக்கு அசண்டா வேலை செஞ்சவர். அவர் போய் 6-7 வருஷம் சம்பாதிச்சு மறுபடியும் திரும்பி இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லி வந்ததுக்கு முதல்ல கிளாப்ஸ் அடிக்க அந்த சத்யராஜா கூட நன்றியப்பா. ஓகே, வாங்க. எங்க அண்ணன் சுப்ராஜனுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக உடனே எல்லாரும் கேட்டுங்க, எங்க மாமா யாக்கத்தலிக்கான அவர்கள், அதாவது 36 படத்துக்கு புரட்சி கலைஞருக்கு வந்து எழுதி பெரிய ஆளா ஆனவர் இவர் ஒரு ஆளுதான். ஓகே, இந்த விழாவுக்கு மேலும் சிறப்பு. மேடையில் உள்ள பெரியவங்களுக்கும் கீழே உள்ள மீடியா எல்லாருக்குமே வணக்கம். ஒரு 2 days முன்னாடி தான் சுகுமார் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அப்படின்னு. அப்படி சுகுமார் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அவசியம் நான் வந்துடுவேன். ஏன்னா காதல் ஜாதி அப்படின்னு ஒரு படம் வந்து செந்திலனுக்குலாம் தெரியும், கஸ்தூராஜ் சார் டைரக்ஷனில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தோடைய டேலண்ட் வந்து அவங்க ஒரு சாங்கே ஒன்று பண்ணியிருப்பா. அப்படி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அன்னைக்கே வந்திருக்க வேண்டிய ஒரு சுகுமார் தான். நிச்சயமாக வந்து அவ்வளோ மல்டி டேலண்டடான ஒரு பர்சன். நடிப்பாக இருக்கட்டும், இப்போ டைரக்ஷனில் இறங்கியிருக்காரு. அது மாதிரி நிறைய டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ். அது நான் அந்த டைமில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் தான் அவரை பார்த்தோம். பார்த்துட்டு தொடர்ந்து என்னுடைய படங்கள் கலகலப்புன்னு ஒரு படம், நானும் நெப்போலியன் சார்ல ஒரு படம் பண்ணோம். ஸோ அந்த படத்துலேயுமே வந்து அவர் கூட நடித்தார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டடான பர்சன். இப்போ வந்து விடலைன்னு ஒரு படம் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீமுக்கு முதல்ல எனக்கு வாழ்த்துக்கள். முதல்ல அந்த சுகுமாருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு என் சார்பில் வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா ஒரு டேலண்டடான பர்சனுக்கு இன்னைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுன்றது வந்து சினிமாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப டேலண்டடாக ஆளுங்களை பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அது அப்படிப்பட்ட சுகுமார் இந்த படம் வந்து நிச்சயமாக 2-3 படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் அவருக்கு திருப்பி வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து என்றைக்குமே ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கறத விட தொடர்ந்து போராடுறவங்களுக்கு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னுடைய மிகப்பெரிய ஃபேவரட் ரைட்டர் எப்பயுமே எங்களுக்கு இல்லையாக தலைவன் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எங்களுடைய அண்ணன் செல்ல அண்ணன் செந்தில் அண்ணெல்லாம் வந்திருக்காங்க, நான் எதிர்பார்க்கல. ஸோ மேடையில் உள்ள எல்லாருமே வந்து மிகப்பெரியவங்க. அண்டு நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில்
தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பெருசாக வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்டிஸ்ட் அதெல்லாம் முக்கியத்தோட கண்டென்ட்டாக நல்ல படமாக கொடுத்துட்டோம்னா டெஃபினட்டாக வந்து அந்த படம் வந்து மிக பெருசா அளவுக்கு பேசப்படுது. ஸோ அந்த வரிசையில் சுகுமாருடைய விடுதலை படமும் சீக்கிரம் நல்லா நடக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மிக பெருசாக வெற்றி பெறணும். சுகுமார், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீ உன்னோடைய ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன் கண்டிப்பாக, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆல் த பெஸ்ட். சுகுமார் வந்து சுகுமாரோட வெற்றி வந்து இப்போ என்னோட வெற்றி மாதிரி தான். நிச்சயமாக வந்து சுகுமார் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படக்குழுவை வாழ்த்திய அண்ணன் திரு ஏழு அண்ணன் உதயா அவர்களுக்கு எங்களுடைய படக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு சில வேலைகள் இருக்கு, அதனால அவர் வந்து விடைபெறுகிறார். நன்றி நன்றி அண்ணா. அடுத்தபடியாக என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வருகை வந்திருக்கும், இந்த துவக்குழாவுக்கு வருகை வந்திருக்கும் கணேஷ்கர் அவர்களுக்கு என்னுடைய படக்குழு சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதாவது நம்மலாம் வாழ்க்கையே முடியாத ஒரு படம் இருக்குது, 90s கிட்ஸுக்கு, வால்டர் வெற்றிவேல்னு. அதில் வந்து நிர்மல் அவர்கள் வந்து வருகை வந்திருக்காங்க. அவர் வந்து மிரட்டியிருப்பார் அந்த படத்தில் வில்லனாக. உங்களுடைய வரவு நல்லதாக உட்காருங்க, நான் கூப்பிட்றேன். வைகை புயல் ஐயாவோட ரிப்ளிகா பண்ணும்போது நாங்கள் எல்லாரும் மேடையில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் சின்ன திரைக்கு வந்தார், அப்பையும் நான் அவரோட பயணித்தேன். பெரிய திரைக்கு வந்தார், அப்பையும் பயணித்தேன். இன்னமும் குடும்ப ரீதியாக நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம், இன்னும் பயணிச்சுட்டே இருப்போம். அது தடையே ஏற்படாது. ஸோ அவர் இப்போ தொட்டிருக்க இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி டீமுக்கும் நான் எங்களோட குடும்பத்தினர் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இதுக்கப்புறம் என்னோட எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். திரையுலகத்தில் இருக்கவங்க எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தா கண்டிப்பாக நாங்களும் திரையுலக வானத்தில் நட்சத்திரமாக ஜொலிப்போன்ற நம்பிக்கையோட நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு தம்பி அன்பு அவர்களை, மயில்சாமி அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வாழ்க்கை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி என் பேர் அன்பு மயில்சாமி, அதாவது அவர் அன்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஹார்ட்டி விஷஸ், வாழ்த்துக்கள் இந்த படம் குழுவினருக்கும் அப்புறம் சுகுமாரனுக்கும். சுகுமார் நான் வந்து எனக்கு ஒரு 30 வருஷமாக பழக்கம். ஆக்சுவலி கிட்ட நான் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ட்ராவல் பண்ணிட்டு ஓடிட்டே இருப்பார், ஏதோ ஒன்று யோசிச்சே இருப்பார். ஸோ யார்கிட்ட நல்ல விஷயம் நம்ம பார்த்து நம்ம தோணும்ல, ஸோ இது மாதிரி இருக்கும், நம்ம இந்த மாதிரி யோசிக்கணுமே அப்படின்னு. அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர், அதுக்கப்புறம் எனக்கு டீச்சர். ஆக்சுவலி அவர் எனக்கு தப்பாக சொல்லி கொடுக்க, நானும் தெரியாத நான் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு, அப்படி இங்கே வந்து நிற்கிறோம். ஸோ எல்லாமே சினிமாவில் இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன், நம்ம ஃபேமிலியோட தான் மேலே உட்காந்துருக்காங்க எல்லோரும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். செந்தில் அங்கிள், அதுக்கப்புறம் ஏகாந்த் சார் முந்தானே தான் எனக்கு நினச்சேன். சாரி, நேற்று காலில் இந்த அரசு விடுதலை பெற்றவங்க எல்லாமே அந்த ரைட்டர்ஸ் அசோசியேஷன் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க சார். அப்போ பார்த்து நான் யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி எங்கள் கூட இருக்கீங்க. அதுக்கப்புறம் உதயண்ணா, அப்புறம் மற்றவங்க பேலனுங்க ஃபுல்லாக, அதுக்கப்புறம் மாமா இருக்காருங்க, அடுத்தது எல்லாமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வெளில வரும், ஏன்னா அவர் ஆக்கிடுவார். ஆக்சுவலி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எப்பவுமே நான் இவரை பார்க்கும்போது அந்த ரேபிட் அப்புறம் அந்த டாட்டாய்ஸ் கதை தான் மைண்டில் வரும். என்ன தான் ரேபிட் ஒரு நாள் டாட்டாஸ் ஜெயிக்காது, எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம நவந்துட்டே இருந்தால் வாழ்க்கையில் நிற்க ஜெயிப்போம். ஸோ அதை நம்பி தான் நானும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் சினிமாவில். நன்றி 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 நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் நண்பர்கள் மத்தியில் என்னுடைய மாமா மச்சாங்கிற உறவுல இன்னைக்கு பயணிச்சிட்டு இருக்க என்னுடைய அன்பு மாமா திரு கணேஷ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கிறேன். அவருக்கு All right.